தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தாவே தேவாவியானவர் எங்களோடு பேசுகிறீர், எங்கள் உள்ளங்களோடு பேசுகிறீர். விசுவாசித்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்கள் செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இன்றைக்கு ஆண்டவருடைய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருளின் ராஜ்யத்திலே பிசாசின் அடிமைகளாய், கோபாக்கினின் பிள்ளைகளாய், நரகத்தின் மக்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய் நாம் இருந்தோம். தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே, அன்பினாலே நம்மை சந்தித்தார். பாருங்க, நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பு நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் தயவாக பாருங்க இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் மூலமாக பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இன்றைக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இன்றைக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இன்றைக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே, தேவனுடைய பாதுகாவலுக்கு கீழே, தேவனுடைய பராமரிப்புக்கு கீழே, தேவனுடைய நன்மைகளுக்கு கீழே, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். அதுதான் பாருங்க தேவனுடைய ராஜ்யம். அதை பற்றி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. தேவன் ராஜாதி ராஜா, நம்மை அவருடைய சாயலிலே தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய சாயல் பாருங்க ராஜ சாயல், மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரியவங்க பாருங்க தாழ்மைன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட பாவி பிரதர், ஞானஸ்தானம் எடுத்த பாவி பிரதர். இப்படி சொன்னால் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது தப்பு. பாருங்க, அது உண்மையான தாழ்மை கிடையாது, அது மாயமான தாழ்மை. உண்மையான தாழ்மை என்ன என்று கேட்டீங்கன்னா, வசனத்தின்படி சிந்திக்கிறது தான் உண்மையான தாழ்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்மை நம்முடைய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன பண்ணிட்டாராம்? நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கி இருக்கிறார். அப்ப நம்முடைய ஸ்தானம் பாருங்க ராஜாக்களுடைய ஸ்தானம். தேவன் நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம்
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உட்கார செய்ய போறாரா இல்லை உட்கார செய்துட்டாரா? உட்காரவும் செய்தார். பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்டு. பாருங்க, கடந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். இட்ஸ் அ டன் டீல். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. பாருங்க, அப்ப என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தேவன் கிறிஸ்துவோடு கூட நம்ம உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செய்திருக்கிறாரு? உட்கார வச்சிருக்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேன், உன்னதத்திலே உட்கார்ந்திருக்கிற இயேசு எப்படி இருக்கிறாராம்? வெளிப்படுத்தல் 19:16 சொல்லுகிறது, அவர் ராஜாதி ராஜாவாக வெற்றிருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்மை தேவன் அவரோடு கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. அவருக்கு கீழே உட்கார வச்சிருக்கிறாருன்னு போடல, அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. அப்ப ராஜாதி ராஜாவோடு கூட உட்கார்ந்திருக்கிற ஆட்கள், நான் கேட்கிறேன், பிச்சைக்காரங்களா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், பிச்சைக்கார புத்தியை தூக்கி புடுங்கி எரிஞ்சிடணும். பாவர்ட்டி மைண்டட்னஸ். பாருங்க, ஏழைகளா இருக்கிறது வேற, ஏழ்மை புத்தியை உடையவர்களாக இருக்கிறது வேற. ஏழ்மை புத்தியை புடுங்கி எரிஞ்சிடணும். பாருங்க, வசனத்தின்படி வருகிற உயர்ந்த எண்ணங்களை மனதிலே வைப்போமானால் பாருங்க, தரித்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஒளிஞ்சு போயிடும். எல்லா குறைவுகளும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? வாழ்க்கையை விட்டு ஓடி போய்விடும். ஆகவே பாருங்க, தேவன் நம்மை கிறிஸ்துவோடு கூட உட்கார வச்சிருக்கிறாராம். இந்த சிந்தையை அணிந்து கொள்ள வேண்டும். அழுக்கு ட்ரெஸ்ஸை உடனே கழட்டி போட்டுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறோம்? மாட்டிக்கிறோம் இல்லையா? யாரும் நமக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதில்லை, குழந்தைங்க சின்ன பிள்ளைகளை தவிர. பாருங்க, நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம தான் செய்கிறோம், மாட்டுகிறோம் இல்லையா? அதே போல ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, உயர்ந்த எண்ணங்களை ஆடையை போல அணிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, எங்க அப்பா ராஜாதி ராஜா, அவர் பரிசுத்தர், ஆகவே நானும் பரிசுத்தன். அவர் நீதியுள்ளவர், ஆகவே நானும் நீதிமான். அவர் ஆரோக்கியத்தின் தேவன், ஆகவே நானும் ஆரோக்கியவான். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆகவே நானும் ஐஸ்வர்யம் உள்ளவன். அவர் வெற்றியின் தேவன், ஆகவே நானும் வெற்றியின் மனிதன். பாருங்க, இப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும். சிந்தையை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, வசனத்தின்படி வருகிற சிந்தையை பாருங்க நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா பிசாசு எப்பவுமே வசனத்துக்கு எதிரான சிந்தையை உள்ள வைக்கிறதுக்கு பிரயாசப்படுறான். வசனம் மேன்மையான காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. ஆனா பிசாசு அற்பமான எண்ணங்களை உள்ள வைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான். பாருங்க, அற்பமான எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது பிசாசு வாழ்க்கையவே என்ன செய்யறான்? கெடுக்கிறான். இப்படிதான் வாழ்க்கையை சீரழிக்கிறான் பிசாசு. அற்பமான எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிடணும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்கிறான், எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் எனக்கு எட்டாத காரியங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. எனக்கு எனக்கு வேண்டாத காரியங்களெல்லாம் நான் மனசில் போட்டு எடுக்கிறது இல்லை. என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க, சங்கீதக்காரன் கர்த்தருக்கு முன்பாக பாருங்க நல்ல திறந்த மனதோடு இருக்கிறான். கர்த்தருடைய எண்ணங்களை உடையவனாக அவன் இருக்கிறான். கர்த்தர் அவனை உயர்த்துறதுக்கு தடையே இல்லை. பாருங்க, இன்னைக்கும் வசனத்தினால் வருகிற எண்ணங்களை நாம் உடையவர்களாக இருப்போமானால் நம்ம உயர்த்துவதற்கு கர்த்தருக்கு தடையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் வார்த்தைக்கு எதிராக இருக்கும்போது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் தேவன் நமக்கு கொடுக்க முடியாது. தேவன் நமக்கு
ஆசீர்வாதங்களையும், வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய சிந்தை பாருங்க வசனத்துக்கு ஒத்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம வாசிக்கிற வேதத்தில் இல்லையா? எங்க இடம் கொடுக்க கூடாதுங்க? எண்ணத்துல இடம் கொடுக்க கூடாது. வசனத்துக்கு எதிரான சிந்தைக்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அது நாம தான் செய்யணும். பாருங்க, பிசாசுக்கு அனுமதி மறுக்கிறதும் நாம தான், கர்த்தருக்கு அனுமதி கொடுப்பதும் நாம தான். எதன் வழியாக அதை செய்கிறோம்? எண்ணங்களின் வழியாக அதை செய்கிறோம். அதனாலதான் பாருங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே நாம் தியானமாக இருக்கும்போது பாருங்க, கர்த்தருக்கு உகந்து சிந்திக்கிறவர்களாய் மாறுகிறோம். கர்த்தருக்கு வாசலை வாழ்க்கையில திறந்து விடுகிறோம். கர்த்தருக்கு வாசலை திறந்து விடும்போது கர்த்தர் உள்ளே வருகிறார். கர்த்தர் உள்ள வரும்போது அருமையானவர்களே சும்மா வரமாட்டாரு. லோடு லோடா ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு தான் செய்வாரு, வருவாரு இல்லையா? அவர் நிறைவின் தேவன். அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கிறது. அவர் உள்ள வந்தார்னா பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரம்பும். ஆகவே அவருக்கு அனுமதி கொடுப்பதும் நாம தான், அவருக்கு அனுமதி மறுப்பதும் நாம தான். அப்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குமானால் அது வேற எதுவும் கிடையாது, தேவனுடைய வார்த்தை தான். எல்லாரும் சொல்லுவோம் தேவனுடைய வார்த்தை. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை தான் வேதம் சொல்லுகிறது ராஜ்யத்தின் வார்த்தை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மத்தேயுக்கு போவோம். மத்தேயு 13வது அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பாருங்க, ராஜ்யத்தின் வசனம் என்று இங்கே நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜாதி ராஜா நம்மோடு எதை கொண்டு தொடர்பு கொள்கிறார்? பாருங்க, ராஜ்யத்தின் வசனத்தை கொண்டு என்ன செய்கிறார்? தொடர்பு கொள்கிறார். வசனத்தை கொண்டுதான் நம்ம கூட என்ன செய்யறாரு? பேசுகிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்றாங்க. அந்த தொடர்பு நமக்கும் தேவனுக்கும் எதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான். அவருடைய அதிகாரம் வசனத்தின் மூலமாக வேலை செய்கிறது. பாருங்க, வசனம் இல்லை என்றால் தேவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பாருங்க, கருவுல தாயின் வயிற்றில் குழந்தை வளருது இல்லையா? இன்னும் அற்புதம் பாருங்க. இந்த குழந்தை உருவாகிறதும், இந்த குழந்தை கருவில் வளர்றதும், அது பிறக்கிறதும், சங்கீதக்காரன் அதை பற்றி சொல்லுகிறான். நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் அப்படிங்கிறான். பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. அந்த குழந்தை தாயின் கருவில் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருக்குது இல்லையா? இந்த ஊட்டச்சத்து தாய் சாப்பிட்ற ஆகாரம் தான் அந்த குழந்தைக்கு என்ன செய்யுது? போகுது. பாருங்க, குழந்தை எதையும் சாப்பிட்றதில்ல, தாயின் இடத்துல இருந்து தான் ஆகாரம் போகிறது. எது வழியா போகுது தெரியுமா? தொப்புள் கொடி வழியா போகுது. தொப்புள் கொடி தான் தாய்க்கும் சிசுவுக்கும் உள்ள கனெக்ஷன், தொடர்பு. கவனிங்க, அதே போல தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா வசனமாகிய தொப்புள் கொடி. வசனம் இல்லைன்னா கர்த்தருக்கும் நமக்கும் தொடர்பே கிடையாது. அந்த தொப்புள் கொடி இல்லைன்னா அம்மாட்டு இருக்கிற ஊட்டச்சத்து பிள்ளைக்கு போய் சேராது, பிள்ளை வளராது. அப்போ வார்த்தைகள், அருமையானவர்களே, ராஜ்யத்தின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. வார்த்தை இல்லை என்றால் விசுவாசிகளுக்கு வாழ்வு இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? வாழ விரும்புகிற தேவனுடைய மக்கள் வார்த்தைகளை நேசிக்க வேண்டும். தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆதியிலே ஜெபம் இருந்தது,
அந்த ஜெபம் தேவனா இருந்ததுன்னு போடல. ஜெபத்தை நம்ம குறைச்சு பேசுறது இல்ல. பாருங்க, ஆதியிலே உபவாசம் இருந்தது, அந்த உபவாசம் தேவனா இருந்ததுன்னு போடல. உபவாசத்தையும் நம்ம குறைச்சு பேசல. ஆனால் உபவாசத்துக்கு ஒரு இடம் இருக்குது, ஜெபத்துக்கு ஒரு இடம் இருக்குது, வார்த்தைக்கு பிரதானமான ஒரு இடம் இருக்கிறது. ராஜ்யத்தின் வார்த்தை. கவனிங்க, ஒருத்தர் கேட்டாரு, நீங்க கடுங்காப்பி உபவாசம் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, கடுங்காப்பி உபவாசம் இருந்தாதான் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. காப்பியில பாலை ஊத்திட்டீங்கன்னா கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, காப்பியை கொடுத்தவரும் அவர் தான், பாலை கொடுத்தவரும் அவர் தான். அவர் போய் காப்பியில பாலை ஊத்தாதேன்னு சொல்லுவாரா? காப்பியில பாலை ஊற்றக்கூடாதுன்னா பாலை நிறுத்திருக்கலாமே அவரு. கவனிங்க, நம்ம ஆட்கள் எங்க போயிட்டாங்க பாருங்க, நம்ம ஆவிக்குரியவங்க. அருமையானவர்களே, ஜெபத்துக்கு பதில் வருவது அது கடுங்காப்பிலையும் இல்லை, அது உபவாசத்திலையும் இல்லை. சிலருக்கு கடுங்காப்பி பிடிக்கும், பால் ஊற்றினா பிடிக்காது, கடுங்காப்பி அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க குடிச்சுக்கிட வேண்டியதான். ஆனால் கடுங்காப்பி குடிச்சாதான், அப்படி குடிச்சிட்டு உபவாசம் இருந்தால் தான் பதில் வரும்னு சொல்றது சுத்த முட்டாள்தனம். தேவனுடைய மக்களை கவனிங்க, ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, வார்த்தையை விட்டுட்டு உபவாசம் ஜெபம் உபவாசம் ஜெபம்னு ஓடுறாங்க பாருங்க. பரிசுத்த உபவாச கூட்டம். ஐயோ, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். உபவாசம் இருங்க, ஆனால் உபவாசத்தை ரொம்ப தூக்காதீங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, உபவாச அளவுக்கு மிஞ்சி தூக்குனதுனால வார்த்தையை கீழே போட்டாங்க. எது முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கணுமோ அந்த பொருள் முக்கியமான ஸ்தானத்தில் இல்லை, எது கீழே இருக்கணுமோ அதை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, மேலே வச்சுட்டாங்க. நம்ம ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, இதெல்லாம் பெரிய கில்லாடிகள். வசனத்தை விட்டுட்டு பாருங்க, உபவாசம் ஜெபம்னு பாருங்க, வருஷக்கணக்காக ஓடுறாங்க. வாழ்க்கையில் எந்த வெற்றியும் இல்லை. வெற்றி உபவாசத்தினால வராது, வெற்றி ஜெபத்தினால வராது, வெறும் ஜெபத்தினால வராது. வெற்றி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. வார்த்தை தான் பாருங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருகிறது. ஆகவே வாழ்ந்திருக்க வேண்டுமானால் ராஜ்யத்தின் வசனத்தை ஆழமாய் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. திருப்போம் உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, வார்த்தையினாலதான் வாழுகிறான் மனுஷன், அது விசுவாசி. தேவன் பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாக ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான் என்றால் வாழ்ந்திருப்பான், செழித்திருப்பான், கொழுத்திருப்பான், நன்றாயிருப்பான், எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்ப வார்த்தையினாலதான் வாழ்ந்திருப்பான், வார்த்தையினாலதான் செழித்திருப்பான், வார்த்தையினாலதான் கொழுத்திருப்பான், வார்த்தையினாலதான் நன்றாயிருப்பான். வார்த்தையை விட்டுட்டா வாழ்வு போச்சு. அப்ப இரவும் பகலும் தேவனுடைய மக்களே வார்த்தையை சிந்திக்கிற மனிதர்களாய் நாம் மாறணும். விடிஞ்சா அடைஞ்சா, பெரிய பாஸ்டர் அருமையா சொல்லுவார், விடிஞ்சா அடைஞ்சா வசனத்தை தியானம் பண்ணு, வசனத்தை மனசுல வை. அந்த வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளதான் பலன் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளதான் சுகம் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளதான் ஐஸ்வர்யம் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளதான் வெற்றி இருக்குது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும்போது பசி வந்துருச்சு. இப்போ சாப்பாடு வேணும். எல்லாரும் யோசிக்கிறாங்க, எங்கிட்ட இருந்து வரப்போகுது சாப்பாடு? என்ன சாப்பாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாலா திசைகள்லையும் பார்க்குறாங்க. ஆனா தேவன்
இவங்க கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத விதத்தில் வானத்திலிருந்து மன்னாவை என்ன செய்றாரு? அனுப்புகிறாரு. நீ அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இவங்க இப்படி ஒரு ஆகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுகிற விதத்தில் இந்த மன்னா அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே போலதான் இன்னைக்கும் வார்த்தைக்குள்ள இவ்வளவு வல்லமை இருக்குதா என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் தேவனுடைய மக்களுக்கு தேவன் வார்த்தைய ஆகாரமா கொடுத்திருக்கிறாரு. இப்ப பசிக்கிறவங்க ஆகாரத்தை சாப்பிடுற மாதிரி ஆவிக்குரிய ரீதியிலே பசியை உடையவர்களாய் தாகத்தை உடையவர்களாய் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகள் உள்ள போகுதோ அவ்வளவு அதிகமாய் வாழ்வு பெருகும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு வாழ்வளிக்கும்படி தேவன் வார்த்தையை தான் செய்றாரு, வச்சிருக்கிறாரு. பிசாசு இருக்கிறானே, அவன் இந்த வார்த்தையவே குறி வைக்கிறான் பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளியெல்லாம் எடுக்கணும்னு அவனுக்கு திருட்டு போயதான் அவன். ஆனா உங்ககிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளியெல்லாம் பிடுங்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறதில்ல. வைரம் வைடூரியத்தெல்லாம் பிடுங்கணும்னு அவன் ஆசைப்படுறதில்ல. அதெல்லாம் பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தை ரொம்ப விலையேறப்பட்டது என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தையை புடுங்கிட்டா நீங்க ஒண்ணு இல்லாம ஆயிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம வாஸ்தவம் இல்லையா, ராஜ்யத்தின் வசனத்தை ஒருத்தன் கேட்ட உடனே சாத்தான் வந்து அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வழியருகானவர்கள் பலனற்று போகிறார்கள். வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம போயிருது. வசனத்தை புடுங்கிட்டு போயிட்டான்னா அப்புறம் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இல்லையா? அப்ப வாழ்ந்திருக்க விரும்புகிற தேவனுடைய மக்கள் கண்களை வசனத்தின் மேலே பதிக்க வேண்டும். கவனத்தை வார்த்தையை விட்டு எடுக்கவே கூடாது. எப்படி பாஸ்டர், சிலர் கேட்குறாங்க, எப்படி பாஸ்டர் நாளெல்லாம் வசனத்தை தியானம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, நாளெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சிந்திக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறாரு. நாளெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சிந்திச்சுக்கிட்டு அதை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ பிரச்சனையவே சிந்திச்சு அதை பற்றி கவலைப்பட முடியுமானால் வசனத்தையே சிந்திச்சு அதை விசுவாசிக்கவும் முடியும். நெகட்டிவ் மைண்ட் செட்டை தூரத்துக்கு போட்டுட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உள்ள வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. திருப்போம் நீதிமொழியின் புஸ்தகம், நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4:20 பாருங்க. அற்புதமான ஒரு வேத பகுதி. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். பாருங்க, என் மகனே கர்த்தர் அட்ரஸ் பண்றாரு பாருங்க. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். தேவன் நம்முடைய தகப்பன். நாம அப்பா பிதாவேன்றோம், அவர் நம்மளை பார்த்து என் மகனே என் மகளேன்றாரு. இது ஒரு குடும்பம், இது ஒரு உறவு. இருக்கிறீங்களா? பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம் அப்பா பிதாவே. இன்னொரு முறை பாருங்க, நாம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம், அவர் நம்மளை மகனேன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழியின் புத்தகத்தில் நிறைய வசனங்கள் என் மகனே என்று ஆரம்பிக்கிறது. சொல்றாரு பாருங்க, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, பே அட்டென்ஷன் டு மை வேர்டு, வார்த்தையை கவனி, உன்னுடைய கவனம் வார்த்தையின் மேல இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலத்துல வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு
வாத்தியார் பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம், பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம். அந்த கிளாஸ் ரூம் வந்து ஒரு கூரை ஷெட்டு, எலியெல்லாம் ஓடுமா. ஆகவே மேலே எலி ஓடிட்டு இருந்துச்சான். பின்னால் உட்காந்துருக்கிற ஒரு பையன், அவன் பாடத்தை கவனிக்கிறதை விட்டுட்டு எலியை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா. கடைசியில் அந்த எலி எங்கேயோ ஒரு பொந்துக்குள்ளே போயிடுச்சான். வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே கேட்டாராம், என்னப்பா எல்லாம் நுழைஞ்சிடுச்சான்னு சொல்லி கேட்டாரான். உடனே அவன் சொன்னாரான், வால் மட்டும் நுழையலன்னானா. இவர் பாடம் புரிஞ்சிச்சான்னு கேட்குறாரு, அவன் எலியை யோசிச்சுட்டு இருக்கிறான். கவனம் அவனுக்கு எலி மேலே இருக்குது. கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, என் மகனே என் வசனத்தை கவனி. பே அன்டிவைடட் அட்டென்ஷன், பே யுவர் ஃபுல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். கவனத்தை செதற விடாத, வார்த்தையில் கவனத்தை பதி. அது மட்டுமல்ல சொல்றாரு, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். செவியை சாய்க்கணும்னா கழுத்தை சாய்க்கணும் இல்லையா? கழுத்தை சாய்க்காம செவியை சாய்க்க முடியாது. இஸ்ரவேல் மக்களை பற்றி மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். கழுத்து சாய மாட்டேங்குது. வணங்கா கழுத்துள்ள ஆட்கள். கழுத்து சாயலைன்னா செவியை சாய்க்க முடியாது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிய சாய்க்காத ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். திரும்ப திரும்ப சொல்றாரு. 33:3 பாருங்க. யாத்திராகமம் 33:3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் வந்து வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்கப்பா அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த ஜனங்களுடைய காதுகள் கேட்கறதுக்கு தான் சீனாய் மலையிலிருந்து அவ்வளவு சத்தமாக சொல்றாரு, யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம். கிட்டத்தட்ட முதலாவது கற்பனை அதுதான், என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். கவனிங்க, முத கற்பனை சீனாய் மலையிலிருந்து பாருங்க, மலையே அதிர்ற மாதிரி இருக்குது. சவுண்டு வந்து ரொம்ப ஓவர். ஜனங்களே மோசேட்ட கேட்குறாங்க, கர்த்தர் எங்க கூட பேச வேணாம், நீர் எங்கிட்ட கர்த்தர்ட்ட கேட்டு சொல்லுங்க, எங்களுக்கு தாங்க முடியல அப்படின்ற அளவுக்கு பாருங்க வார்த்தையின் சத்தம் பலமா இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு சத்தம் போட்டு சொல்லிட்டாரு. கவனிங்க, யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டான்னு. ஆனா மலையில கற்பனைகளை எழுதி எடுத்துக்கிட்டு கீழே வர்றதுக்கு மோசேக்கு 40 நாள் ஆகி போச்சு. இவனுங்களா பேசிக்கிறானுங்க, எகிப்திலிருந்து நம்ம நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆள் ஒருவேளை செத்து போயிட்டாரு என்னமோ. அதனால எங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கணும்னு சொல்லி ஆரோனை கம்பல் பண்ணி காத்துல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்து பாருங்க ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் எங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லி இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவன் சொன்னாரு. செவியை சாய்க்கல பாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனம்.
இவங்க இஷ்டப்படியே விக்கிரகத்தை உண்டாக்கிட்டாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தருடைய கோபம் எழும்பி, பைபிளை நம்ம வாசிக்கிறோம், அன்றைய தினத்தில் மோசே கீழே இறங்கி வர்றான். ஜனங்கள்லாம் விக்கிரகத்தை வணங்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே கேட்ட மாத்திரத்தில் அவனும் அந்த கற்பலைகளை தூக்கி போட்டு உடச்சி விட்டான் எரிச்சல்ல. கடைசியில் தேவ கோபம் மூண்டது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அன்றைய தினத்தில் 3000 பேர் செத்தாங்க. ஒரே நாளில் 3000 பேர் செத்தாங்க. எவ்வளோ பயங்கரம் பாருங்க. வசனத்தை கவனிக்கலைன்னா பிசாசு சாவை உள்ள என்ன செய்யறான், கொண்டு வருகிறான். ஜாக்கிரதையா இருக்கணும். ராஜ்யத்தின் வசனம் நமக்கு வாழ்வு கொடுக்கும்படி தேவனாலே அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, வார்த்தையை மதிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும். ராத்திரி படுக்கும்போது வசனத்தை சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். ராத்திரியில் பாத்ரூம் கிளம்பும்போது வசனத்தை சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். விடிய காலத்தில் பெட்டை விட்டு எழும்பும்போது வசனத்தை சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. ஏன்னா கர்த்தர் ஜீவனை வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறாரு. என் மகனே, உன் செவியை சாய். அதாவது பிரசங்கர் சொல்றார், 2 காதுகள் இருக்குது, 1 வாய் இருக்குது நமக்கு. சிலர் பேசுறத பார்த்துட்டா இவங்களுக்கு 1 காது 2 வாய் இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்குது. ஏன்னா காதை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வாய் மட்டும் பயங்கரமா பேசுவாங்க. பாருங்கள், யாக்கோபு சொல்றாரு, கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுறதுக்கு தாமதமா இருங்க. ரொம்ப பேசாதீங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்ல செவிய சாயுங்க. 2 காது 1 வாய் ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு முறை பேசுறதுக்கு முன்னாடி 2 வாட்டி கேட்கணும்னு அர்த்தம். லிசன் பண்ணணும்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைகளை நல்லா கேட்டுட்டு அதற்கு ஒத்து பேசுகிறவர்களா இருப்போமானால் செவியை வார்த்தைக்கு நாம சாய்க்கிறோம். அருமையானவர்களே, வாழ்வுக்கு நம்ம தப்ப மாட்டோம். வாழ்வு பெருகுவதை நம்ம அனுபவிப்போம். வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. பாருங்க, நம்முடைய மாம்ச பலத்தினால பாவத்தை விரட்டி விட்டுற முடியாது. மாம்ச பலத்தினால வியாதியை விரட்டி விட்டுற முடியாது. தரித்திரத்தை ஜெயிக்க முடியாது. பிசாசனுடைய போராட்டங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா வார்த்தையின் வல்லமையினாலே, எல்லாரும் சொல்லுவோம் வார்த்தையின் வல்லமையினாலே. ஏன்னா வார்த்தை அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய பட்டயம். பாருங்க, பிரச்சனைகள் ஆவியா இருக்கிற பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. இப்போ வார்த்தையை நாம் சார்ந்து கொள்ளும் போது, வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது, வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, வார்த்தையை நம்ம பேசும்போது, பாருங்க அந்த வார்த்தை பிரச்சனைகளை பாருங்க வெட்டி எறிகிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம் அது. அதை போல ஒரு கருக்கான பட்டயத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது வெட்டி எறியக்கூடிய வலிமை அதற்குள்ளே இருக்கிறது. அப்ப தேவனுடைய மக்கள் வார்த்தையை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்புறம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்கள் என்பது எப்போதுமே மனது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கண்ணு கிடையாது. இந்த கண்ணு வெறும் லென்ஸ் தான். இந்த கண்ணை மூடினாலும் நீங்க பார்க்க முடியும். நீங்க வேணா கண்ணை மூடிக்கங்க. நான் நாயின்னு சொல்றேன், பார்க்க முடியுமா? முடியாதா? பார்க்க முடியும் இல்லையா? வார்த்தைகள் தான், வார்த்தைகளை கவனிக்கிற மனது, அங்கதான் படமே விழுது. அந்த அந்த வார்த்தைகளால் அந்த படத்தை மாத்தலாம். இப்ப நான் சொல்லுறேன் கருப்பு நாயின்னு சொல்றேன், படம் மாறுதா? எங்க இருக்குது இங்கெல்லாம் கருப்பு நாய்? ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம பார்க்கறது எதுல பார்க்குறோம்? மனசுல பார்க்குறோம். மனக்கண்கள் பாருங்க. அதை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, என் வசனங்கள் உன் மனக்கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
ஆ? மனக்கண்கள் எப்போதும் வசனத்தை பார்க்கிற மனக்கண்களா இருக்குமானால் இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனக்கண்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை எப்படி உறுதியா பிடிக்க முடியுங்க? கர்த்தரை எப்படி உறுதியா பிடிக்க முடியும் தெரியுமா? அவருடைய வார்த்தையை உறுதியா பிடிக்கிறது மூலமா தான் கர்த்தரை உறுதியா பிடிக்க முடியும். ஸ்மித் விகில்ஸ்வர்த் பிரசங்கியார் சொல்றாரு, டேக் காட் அட் ஹிஸ் வேர்ட். தேவனை அவருடைய வார்த்தையில பிடிங்க. வார்த்தையில நீங்க பிடிக்கலன்னா தேவனை பிடிக்கவே முடியாது. ஏன்னா தேவன் வார்த்தையாவே இருக்கிறாரு. ஆமென். பாருங்க, அப்ப உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள. உறுதியாய் பற்றி கொள்கிற மனது. வியாதி பலவீனங்கள் வரும்போது கூட டாக்டர்கிட்ட போறோம். சில நேரங்கள்ல சிலர் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போறதே பாவம்னு நினைக்கிறாங்க. இல்ல, தப்பு. ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாருங்க ரொம்ப குழப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது ஆவிக்குரிய மருந்து. மெடிக்கல் ஷாப்ல விற்கிறது இயற்கை மருந்து. இந்த மருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட மருந்து தான், அந்த மருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட மருந்து தான். கவனிங்க, இந்த மருந்தை விசுவாசிக்க முடியலன்னா அந்த மருந்து எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆகவே சில நேரங்கள் என்ன செய்யறோம்? ஆஸ்பத்திரிக்கு போறோம். ஆனா நான் சொல்றேன், ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே உங்க மனசை எதை சிந்திக்கணும்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஆமென். வார்த்தையை பற்றி கொள்ளுகிற மனது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். தேவன் சகல வியாதிகளையும் என்னை விட்டு விலக்குவார். எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றையும் என் மேலே வரப்பண்ண மாட்டார். வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு மனசை வச்சுக்கணும். மனசுல வச்சுக்கிட்டு போகும்போது சொல்லிட்டே போகணும். இப்படிப்பட்ட வசனங்களால மனசை நிரப்பிச்சிட்டிங்கன்னா நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே வராது. எப்போதும் ஆரோக்கியமா இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்கிறார். ஏன்னா வார்த்தை மருந்தாகவே இருக்குது இல்லையா? அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 4வது பாயிண்ட், கவனி. செவியை சாய், கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயம் ரொம்ப 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 முக்கியம். இருதயம் என்பது ஆவி. ஆவிக்குள்ளே காத்துக்கொள். அப்படின்னா உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம் வார்த்தை தான். இன்னைக்கு பொன்னையும் வெள்ளியையும் ரொம்ப பத்திரமா வைக்கிறாங்க ஜனங்க. பேங்க்ல லாக்கர் எடுத்து அதுக்கு ரெண்ட் கொடுத்து அங்க போய் என்ன செய்யறாங்க? நகையெல்லாம் வச்சு சேஃப்டி பண்றாங்க. நல்லது. பாருங்க, வீட்லையும் பீரோவில் வச்சு லாக்கருக்குள்ள வச்சு என்ன செய்யறாங்க? அதை பத்திரமா பூட்டி வைக்கிறாங்க. இட்ஸ் குட், தப்பு இல்லை, நல்லது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வசனம் இந்த பொன்னு வெள்ளி இந்த வைரம் இதெல்லாம் பார்க்கலாம் விலையேறப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற பொக்கிஷம் எதையுமே ஆவிக்குள்ள கொண்டு போக முடியாது. ஆனா இருக்கிறதுல விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளேயே கொண்டு போய் வச்சுக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இது நம்மை விட்டு பிரியாத ஒரு பொக்கிஷம். பாருங்க, இது என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைய பாருங்க வளங்களால் நிரப்புகிற ஒரு பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தை. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்னன்னா, சொல்லிக் கொடுத்த ஆலோசனை மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டுகிறதன் மூலமாகவும் அதை எனக்கு காமிச்சிட்டாங்க. நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருடைய வார்த்தையில் என்ன செய்யணும்? செலவிடணும். கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கணும். வேற எதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வார்த்தைக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை பாருங்க ஆலோசனையாகவும்
வாழ்ந்து காட்டுகிறது மூலமாகவும் காமிச்சிட்டாங்க. அதையே பிடிச்சிக்கிட்டேன் பாருங்க. நான் அந்த காலத்திலலாம் அந்த டேப்பு தான் இருக்கும். இப்போ ரொம்ப சிடி அது இதுன்னு வந்து இப்போ பென்ட்ரைவ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரெக்கார்டர் செய்திகள்லாம் டேப்பில் தான் இருக்கும். எங்கேயாவது நான் விசிட்டிங் சில நேரங்களில் அருப்புக்கோட்டைக்கு போவேன், சில நேரங்களில் விருதுநகருக்கு போவேன், சில நேரங்களில் திண்டுக்கல் போவேன். தூரமாக இருக்கிறதுனால ஊருக்குள்ளேனா 2 வீலரில் போயிடுவேன். கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால காரில் போவேன். காரில் போனால் நான் மட்டும் தனியாக தான் போவேன். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன். போகும்போது ஒரு 2-3 டேப் எடுத்துகிட்டு போயிடுவேன். அத்தனையும் கேட்டுட்டு தான் வருவேன். கேட்டு முடிச்சுட்டு தான் வருவேன். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 பாருங்க, அந்த பொக்கிஷத்தினால உள்ளத்தை நிறைச்சதுனால இன்னைக்கு என் வாழ்க்கையை நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நான் சொல்லுறேன், இந்த வார்த்தைகள் தான் என்னை ஆசீர்வச்சிருக்குது. என்னுடைய ஒரு கன்விக்ஷன் என்னன்னா, பாருங்க, இந்த வார்த்தைகள் என்னை ஆசீர்வச்சிருக்குமானா இதை கேட்கிற உங்களையும் கண்டிப்பா ஆசீர்வதிக்கும். ஆமேன். வார்த்தைகள் உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிற எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஆசீர்வாதங்களால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும். பாருங்க, விட்டுறவே கூடாது. எப்போதும் பெரிய பாஸ்டர் பாருங்க, இப்பவும் இப்போ காது அவர் கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. நாங்கள் ஒரு ஹியரிங் எய்டு வாங்கி கொடுத்துருக்குறோம். அதை போட்டுக்கிட்டு இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆச்சரியமா இருக்குது பாருங்க. பிரசங்கங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது பாருங்க. அவருடைய பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும்போது அது நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்குது. கர்த்தருடைய வார்த்தையை போல ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. தேவனுடைய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேணும். பாருங்க, அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ போவோம். ஏசாயா 55 8 வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா நாம் மனிதர்கள், அவர் தேவன். நாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அவர் நித்தியமாய் பாருங்க இருக்கிறார். ஆகவே நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம், அவருடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் இல்லையா? 9ஆம் வசனம் பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன கம்பேரிசன்! பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அப்பனா நம்ம எல்லாரை குறித்தும் தேவன் மிகுந்த உயரமான எண்ணங்களை உடையவராய் இருக்கிறார். ஆச்சரியப்படத்தக்க உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் அவருடைய பிள்ளைகளை குறித்து தேவன் போட்டு வச்சிருக்கிறாரு. எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு நம்மை கொண்டு போவதற்கு அவரால் முடியும். இருக்கிறீங்களா? பாருங்க, ஆகவே இங்க கர்த்தர் சொல்றார், பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இப்போ 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, நல்லா கவனிங்க.
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்களை நான் வச்சிருக்கிறேன். அந்த உயர்ந்த திட்டங்கள், அந்த உயர்ந்த எண்ணங்கள் வார்த்தையின் வடிவாக இருக்கிறது. அந்த உயர்ந்த திட்டங்களையும் எண்ணங்களையும் தான் எழுதி கொடுத்துருக்கிறேன்றார். கவனிங்க, வானத்திலிருந்து மழை பெய்து பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தோட வார்த்தையை அனுப்புறாராம். என்ன நோக்கம்? உங்களை சுகமாக்கும்படி, உங்களை விடுதலையாக்கும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்க தரித்திரத்தை விரட்டி அடிக்கும்படி, உங்க தோல்விய உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றும்படி வலிமையுள்ள வார்த்தைகளை கர்த்தர் செய்யறாரு, அனுப்புகிறாரு. சர்ச்சு பிரசங்கம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்க, தேவனே பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடம்தான் சர்ச்சு. பாருங்க, அதை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அனுப்புறாராம். அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கும்படி பாருங்க அவருடைய வார்த்தைகளை அனுப்புறாராம். தேவனுடைய மக்களே, இப்போ வார்த்தைக்கு திறந்த ஒரு இருதயம், வார்த்தைக்கு திறந்த ஒரு மனது, வார்த்தைக்கு திறந்திருக்கிற ஒரு காது. சின்ன சாமுவேல் சொன்னான் இல்லையா, சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். பாருங்க, வார்த்தை காது வழியா இருதயத்துக்குள்ள போறதும் ஒண்ணுதான். பாருங்க, விதை நிலத்துக்குள்ள போறதும் ஒண்ணுதான். விதை நிலத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு முளைக்கும், பயிராகும், கதிர்விடும், அப்புறம் அறுவடையை கொடுக்கும் இல்லையா? விதை, உதாரணத்துக்கு மாங்காய் விதை எடுத்துக்கங்க, ஒரு தேங்காய் விதையை எடுத்துக்கங்க. நிலத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் முளைக்கும், வளரும், பாருங்க மரமாகும், அப்புறம் கனி கொடுக்கும் இல்லையா? அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அழியாத வித்து. எல்லாரும் சொல்லுவோம் தேவனுடைய வார்த்தை அழியாத வித்து. இன்னொரு முறை சொல்லுவோம் தேவனுடைய வார்த்தை அழியாத வித்து. அழியாத வித்து என்ன செய்கிறது? உள்ள போகுது, உள்ளத்துக்குள்ள போய் உள்ள வேலை செய்யுது. The word of God is powerfully working. அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. விதைக்குள்ள ஜீவன் இருக்கிற மாதிரி வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. அது உள்ள போயிடுச்சுன்னா, இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அது இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். உள்ளது வேலை செய்கிறது. அருமையானவர்களே, நாம ரொட்டீனா காரியங்களை செய்கிறோம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வேலை செய்து அது ஆசீர்வாத அறுவடையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது, ஜீவனை பிறப்பிக்கிறது. அதனாலதான் இருதயத்தை வார்த்தையினால நிரப்பணும். இருதயம் வார்த்தையினால் நிரம்பும் போது மனுஷன் ராஜ்யத்தின் வசனத்தினால் நிரம்புகிறான் இல்லையா? 1-2 வசனங்களை பாருங்க. இதுலயே ஏசாயாவிலே பார்ப்போம். ஏசாயா 55:11 நம்ம வாசித்தோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்புறம் பாருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அதாவது உங்க வார்த்தையின் வல்லமை உங்களை அப்படியே என்ன செய்யும்? தாங்கி நடத்தும். இது அற்புதமான ஒரு அனுபவம். தேவனுடைய மக்களே, உலகத்தில் இன்னைக்கு யார் நம்மளை தாங்குவா அப்படின்னு சொல்லி மக்கள் பாருங்க, சொந்தக்காரங்க தாங்குவாங்களா? மாமா மச்சன் தாங்க மாட்டேங்கிறாங்களே, அப்பா அம்மா தாங்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் விசாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உலகத்தில். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிற தேவனுடைய மக்களை தேவனுடைய வார்த்தை தாங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். வசனம் உங்களை தாங்கி நடத்தும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். You will be carried away with peace and happiness. உங்களுடைய வாழ்க்கைய
கர்த்தருடைய வார்த்தை சுமந்துட்டு போகும். எவ்வளவு அற்புதமான ஒரு படம் பாருங்க. நாமளா காற்றுல பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது வேற, ஏர்பிளைனில் ஏறி உட்காந்து பறக்கிறது முற்றிலும் வேற இல்லையா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் ஏர்பிளைனில் ஏறி உட்காந்து பறக்கிற மாதிரி. நீங்கள் அவ்வளோ உயரத்துக்கு போக முடியாது, ஏர்பிளைன் உங்களை அவ்வளோ உயரத்துக்கு என்ன செய்கிறது? கொண்டு போகிறது. எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டது பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். இயற்கையெல்லாம் பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுமா. வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்பா, இந்த கூட்டம் வார்த்தையை விசுவாசிக்கிற கூட்டம், இந்த கூட்டம் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற கூட்டம், இந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் சொல்லி இயற்கையே மகிழ்ச்சி அடையுமா பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயற்கையெல்லாம் அப்படியே மோன் பண்ணிட்டு இருக்குதான். அதாவது என்ன வார்த்தை பயன்பட்டு, தமிழ்ல என்ன வார்த்தைன்னு தெரியல. இயற்கையை அப்படியே வருத்தப்பட்டு இருக்குதான். எப்ப இந்த அழிவிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுவோம், எப்ப தேவன் வருவார், இயேசு வருவார், எப்ப இந்த உலகத்துல தேவனுடைய ஜனங்கள் மட்டும் இருப்பாங்க என்கிற அந்த ஒரு நாளை எதிர்நோக்கி பாருங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்குதான் இயற்கை. இதன் மத்தியில வசனத்தை விசுவாசிச்சு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை இயற்கை பார்க்கும்போது அதுகளே பாருங்க மகிழ்ச்சி அடைகிறதான், கைகொட்டுதான். கவனிங்க, வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் இயற்கையே பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போ 13ஆம் வசனம் பாருங்க. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாயும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். விளங்குற மாதிரி சொல்றேன், தீமைக்கு பதிலாக நன்மை உண்டாகும். தீமைகள் மறையும், நன்மைகள் பெருகும். வியாதி ஓடும், ஆரோக்கியம் வரும், தரித்திரம் ஓடும், ஐஸ்வர்யம் வரும். பாருங்க, பலவீனம் மறையும், பலன் உண்டாகும். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட அபாரமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஏன்னா ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் வாழும்படியாக தேவன் ராஜ்யத்தின் வசனத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தாவே, வார்த்தையை கவனிக்க எனக்கு உதவி செய்யும், வார்த்தைக்கு செவியை சாய்க்க எனக்கு உதவி செய்யும், வார்த்தைகளை கண்களை விட்டு பிரியாதிருக்கும்படி அதையே சிந்திக்க பார்க்க எனக்கு உதவி செய்யும், வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அதனால் வருகிற சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். எல்லாரும் தயவு செய்து தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, ராஜ்யத்தின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யத்தின் வார்த்தைகளை பற்றி கொள்ள, ராஜ்யத்தின் வார்த்தைகளை கவனிக்க, ராஜ்யத்தின் வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே வைக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வசனத்துக்கு ஒத்த சிந்தை எல்லாருக்கும் தருவீராக, வசனத்தை விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தை எல்லாருக்கும் தருவீராக. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்காக கடவுது கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் வாழ்க்கையை விட்டு மறைந்து போவதாக, வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையை நிரப்புவதாக அவிதமானீர் செய்கிறீர் கர்த்தாவே. காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொன்னீர் ஆண்டவரே. தீமைக்கு பதிலாக நன்மை உண்டாகும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அப்படிப்பட்ட நன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறது. அதற்காக உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.